மதிப்பிற்குரிய ரிஷபம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 நடைபெறக்கூடிய சனி பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான சுபபலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், இந்த சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வருகின்றதால லாப சனியாக இருக்கக்கூடிய ஒரு 2.5 ஆண்டு காலங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான சுபபலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். சனி பகவான் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை நேரடியாக வழங்கக்கூடியவர். 9க்கும் 10க்கும் உரியவர், ஒரே கிரகம். மற்றபடி வேற ராசிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 9ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு ஒரு அதிபதியும் இருப்பார். ஆனால் ரிஷபராசியை பொறுத்த மட்டும் சனி பகவானே 2க்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர். ஒரு திரிகோணம், ஒரு கேந்திரம். 10ஆம் இடம் கேந்திரஸ்தானம், ஜீவனம். 9ஆம் இடம் தர்மஸ்தானம், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ இந்த தர்மஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் சனி பகவானை பொறுப்பேற்று இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு சகல விதத்திலையும் நன்மைகளை கொடுக்க கடமைப்பட்டிருப்பார். இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு கடந்த காலங்கள் அப்படிங்கிறது ஒரு பலனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி சனி பகவான் 2.5 வருஷம் பாக்கியஸ்தானத்தில் தானே இருந்தார். அப்புறம் 10ல் தானே இருந்தார் 2.5 வருஷம். அப்போ 5 வருஷம் 9, 10ல் தானே இருந்தார். ஆனால் சில ரிஷபராசி நண்பர்கள் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டோம். அப்போ என்ன தர்ம கர்மாதிபதி யோகத்தை எங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உண்மையாகவே நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நானே கேட்டு பதில் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் போன வருஷம் இவர் எந்த அமைப்பில் இருந்திருப்பார்னா, உங்களுக்கு விரய குருவாக வந்திருப்பார். 12ஆம் இடத்துல இருந்திருப்பார். அப்போ சனி 10ல் தான் இருந்திருக்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ராசியிலே இருக்கிறார், ஜென்ம குருவாக இருக்கிறார். இப்போ இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு இவர் சனி 10ல் இருந்து தொழில் வாய்ப்புகளை கொடுத்திருப்பார். ஆனால் அதை நம்ம பர்ஃபெக்டாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்திருப்போம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த வேலை வாய்ப்பை நாம் தக்க வைத்து சரியான முறையில் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அந்த வேலைப்பளு அதிகமாக நமக்கான உடல் சோர்வு அப்படிங்கிறது, ஆனால் சரியான சம்பளம் அப்படிங்கிறது இருந்திருக்காது. கூலி சரியான கூலியாக இருந்திருக்காது. அப்போ மாடு மாதிரி உழைச்சிட்டு பலன் இல்லாமல் போயிருந்தால் நம்ம அந்த தொழிலை செய்ய முடியுமா, அந்த வேலையை செய்ய முடியுமா? அப்போ இந்த இடத்துல குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்திருக்கிறார். அப்போ விரயஸ்தானத்தில் இருந்தால் என்ன ஆகும்? எவ்வளவு வந்தாலும் செலவாகிக்கிட்டே இருந்திருக்கும். கையில் காசு பணம் தங்க வச்சிருக்க முடியாது. கோயிலாக போய் வேண்டியிருப்போம், ஏதாவது ஒரு நல்ல வழியை கொடு, காசு பணத்தை கையில் தங்க வை அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்றும் நடந்திருக்காது. ஆனால் சனி பகவான் அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சிட்டார். கொடுக்க வேண்டிய வேலைகள், தொழில் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆனால் அந்த வருமானத்தை இழக்கக்கூடிய அமைப்பு விரயக்குரு நமக்கு நிறைய செலவுகளை கொடுத்துட்டார். அப்போ கையில் மிச்சம் பண்ண முடியல. இதுதான் விஷயம். அப்போ சனி பகவான் மட்டுமே குற்றத்துக்கு பொறுப்பேற்பாரா? இல்லையா, பொறுப்பேற்க முடியாது. அப்போ ஒரு கிரகம் மட்டும் எந்த ஒரு சூழ்நிலையையும் அதுக்கு பொறுப்பேற்காது. அதனால் சனி பகவான் 10ல் இருந்தார், எனக்கு தொழில் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிற போது இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு பாருங்கள். அப்போ விரயகுரு என்ன செஞ்சார், ஜென்மகுரு என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான மனநிலையே கிடையாது, நெருக்கடியான மனநிலையில் இருந்திருப்போம். எந்த இடத்துலையும் சரியாக பயணித்து நம்ம ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே போயிட்டுருப்போம். சகல விதத்திலையும், அது பொருளாதாரத்திலையாக இருக்கட்டும், குடும்பத்திலையாக இருக்கட்டும், ஒரு வியாபாரத்திலையாக இருக்கட்டும், ஒரு தொழிலில் இருக்கட்டும், பழக்க வழக்கத்தில் இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல், பண பரிவர்த்தனைகள், எல்லா விஷயத்திலையுமே இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஜென்மகுரு, அஜென்மகுருவை தான் வன்மகுருன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக இப்படி ஒருவர் கொடுத்தும் ஒருவர் அதை தக்க தருணத்தில் வச்சு பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்ததுனால தான் நாம் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் எல்லாரும் அப்படி சிரமப்பட்டிருப்போமா? இருக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகாதிபதியாக வந்திருப்பார். கரணம் நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதியாக வந்திருப்பார். திதி சூனியம் இல்லாமல் வந்திருப்பார். சில பேருக்கு திதி லக்னத்தின் அடிப்படையில் திதி சூனியாதிபதியாக வந்துட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. சில பேருக்கு குரு பகவானே திதி சூனியாதிபதியாக வந்திருப்பார்.
என்ன பண்ண முடியும்? அப்போது முடக்கமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அது கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை நான் ஒரு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். சில பேர் கேட்குறீங்க இல்லையா, எனக்கு நீங்கள் சொல்கிற பலனெல்லாம் நல்லா தான் கேட்க கேட்க இனிமையாக இருக்குது, காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குது. ஆனால் நடைமுறையில் ஒரு 10க்கு ஒரு 2% கூட நடக்க மாட்டேங்குது. ஆனால் கஷ்டப்படுறேன். இதுக்கு சுயஜாதகம், தசாபுத்திகள் ஒரு மாற்றத்தின் அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருக்கும். புரியுங்களா? பலனை மாறுபட்டு தரக்கூடிய அமைப்பை தசாபுத்திகள் போய் கொண்டு இருந்தால் இங்கே சனி பகவான் என்ன செய்வார்? 10 விஷயத்தில் 2 விஷயம் நடக்கும். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக தெரியாது. மற்றபடி கோச்சார பலன் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு அருமை. அப்போது இந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கின்ற காலத்தில் இந்த ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறது எதை செய்தாலும் லாப நோக்கத்தோடையே செய்வோம். எப்போ பார்த்தாலும் நம்ம நஷ்டப்பட்டுகிட்டே இருக்க முடியுமா? ஒரு பேச்சு பேசினாலும் அந்த பேச்சுக்கு ஒரு 10 ரூபா வருமானம் இருக்குதா அப்படின்னா ஓகே, பேசுவோம். ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அந்த காரியத்தினால லாபம் இருக்குதா அப்படின்னா ஓகே. ஒரு நண்பருக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறோமா, அதில் நமக்கு ஆதாயம் இருந்தால் செய்வோம். அது அப்படி தான். இப்படியாக ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஆதாயத்தை நோக்கி தான் நம்ம இப்போ பயணிக்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருப்போம். கடந்த காலங்களில் நாம் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள் இப்போ நம்மளை ஒரு நல்ல மனிதனாக்கி கொண்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்போ சனி பகவான் ஒரு நல்ல மனிதனாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதனால தான் நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கிறோம், பாசிட்டிவாக யோசிக்கிறோம். அதாவது எதை கேட்டாலும் யாருக்கும் தூக்கி வாரி கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே எப்போ கிடைக்குன்னு அலையிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இனி நம்ம இருக்க முடியாதுங்க. எனக்குன்னு ஒரு வழி, எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு ஒரு கொள்கை, நான் இப்படி தான் போவேன், இப்படி தான் வருவேன், இப்படி தான் நான் திட்டமிடுறேன், இப்படி தான் நான் செய்வேன், இப்படி தான் நான் லாபத்தை சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எதையுமே லாப நோக்கோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு இந்த லாப சனி கொடுக்குறார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே திட்டமிடாமல் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. உங்கள் மனசில் தோணும், இனிமேலாம் இப்படி இருக்கக்கூடாது, இனிமேலாம் நம்ம வேறு மாதிரி இருக்கணும், பணம் பொருள் சம்பாதித்ததில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. யாருக்கு எது கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா வாங்க முடியாது, நம்மக்கிட்ட எல்லாருமே வாங்கி அனுபவிச்சு நம்மளை தெருவில் விட்டு போயிடுவாங்க, ஏன் இதை போய் நம்ம உதவி செய்ய போய் நாம் ஏன் உபத்திரத்தை அடைவானே அப்படின்னு சொல்லலாம் நம்ம யோசிப்போம். இதுதான் உண்மையான விஷயம். யதார்த்தமாக பேசணும்னா இதுதான் உண்மை. அப்போ ரிஷபராசிக்காரங்க இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க. இதை யோசிக்க வைக்கக்கூடிய அமைப்பு யார் தர்றா? இங்கே சனி பகவான். அப்போ லாபஸ்தானம் வலுக்கிறது. அதுக்கப்புறம் இந்த 2025 குருபவன் எங்கே போவார்? உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு போவார். அருமையான இடம். ஒரு 2.5 வருஷத்துக்கு ரிஷபராசி நண்பர்களுக்கு கோச்சார பலன் மிக மிக ஒரு நல்ல அற்புதமான சுபபலன் தான். 100க்கு 95% நமக்கு பணம் பொருள் செல்வாக்கியத்தில் மிதக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஏற்பாடை நமக்கு கொடுத்துருவாங்க. அங்கே சனியும் வாரி கொடுக்க தயாராக இருக்கிறார், அங்கே குருவும் வாரி கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதுக்கடுத்தாப்புல கேது 4ஆம் இடத்துக்கு வருவார். அடுத்து ராகு பகவான் 10ஆம் இடத்துக்கு வருவார். 10ல் ஒரு பாம்பேனும் இருந்தால், ஒரு பாவியேனும் இருந்தால் பொழைச்சிக்கிறாங்க. இன்னுங்க பாம்பு தான் 10க்கு வருது. சுழிவு நெளிவு தந்திரத்தோட எப்படி பாம்பு சுழிவு நெளிவோடு போகுது ஒரு தொழில் விஷயத்தில், வேலை விஷயத்தில், அப்படி நம்ம பாம்புவோட சுழிவு நெளிவாக நம்ம செயல்பட்டு காரியம் சாதிப்போம்னு அர்த்தம். அப்போ இங்கே என்னது? எதை கொடுத்தாலும் சாதிப்போம், எதை கொடுத்தாலும் செய்வோம். இனிமேல் தயவு தட்சணெல்லாம் கிடையாது, பாரபட்சமெல்லாம் கிடையாது, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, துணிஞ்சு இறங்கி ஜெயிக்கிறோம், அவ்வளோதான், போய்கிட்டே இருப்போம், அது எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறி வைராக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ நாம் யோசிக்கிறதெல்லாம் எப்படி யோசிப்போம்? பாசிட்டிவாகவே யோசிப்போம். அப்போ சிந்தனையும் செயல்களும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நடக்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக தானே இருக்கும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில் பேச்சு திறமையால், வாக்குவன்மையால் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் சாதிப்பீங்க. பேச்சாளர்களாம் இந்த காலகட்டத்தில் நல்லா செயல்படக்கூடிய அமைப்பு. இந்த மார்க்கெட்டிங் துறையிலலாம் இருக்காங்க பார்த்தீங்களா ரிஷபராசிக்காரவங்க, எந்த அளவுக்கு பேசி ஒரு மார்க்கெட்டிங் பண்ணோம் அப்படி சூப்பராக பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா குரு பகவான் புதனுடைய வீட்டுக்குள்ளே போகிறார். புதன் யார்? தகவல் பரிமாற்றம், செய்தி சேகரிப்பு, மீடியாக்கள், பத்திரப்பதிவு, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், எழுத்தாளர்கள், கதாசிரியர்கள், பாடகர்கள், பேச்சாளர்கள், புரியுதுங்களா, இடைத்தரகர்கள், இந்த மாதிரியான வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் குரு 2 பேர் நியாயமாக பேசி பணம் சம்பாதிப்பாங்க. அதான் முக்கியமான விஷயம்.
குரு பகவான் எப்போவுமே நீதி தவறாமல் கரெக்டாக இருப்பார். அப்போ ரிஷபராசிக்காரன் எப்பவும் நீதி தவறாமல் கரெக்டாக இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ நம்ம செயல்பட போகிறோம். ஆக இந்த 2025 இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் கிரக பயிற்சிகள் இருக்குது இல்லையா? அப்போ இங்கே சனி பகவானும் நமக்கு நன்மை, குரு பகவானும் நன்மை, ராகு பகவானும் நன்மைகளை வாரி வழங்க இருக்கின்றார். அப்போ 4ஆம் இடத்திற்கு கேது பகவான் மட்டும் என்ன வரும்னா, இந்த சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஒரு பலாபலனை சீக்கிரமாக அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பார். வீடு, வண்டி, வாகனம், மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில். அதனால் அந்த கேது வந்து அதை எல்லாத்தையும் விரிவாக்கம் பண்ண விடாமல் சுருக்கி கொண்டு வருவார். அப்போ வந்து ஒரு இடத்துக்கு மேலே இன்னொரு இடம் வாங்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம், அதை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். இப்படியாக அதிகமான தேவைகளுக்கு இங்கே வேலை இல்லை. அதிகமாக யோசிக்கிறதுக்கோ, அதிகமாக வாங்குறதுக்கோ, அதிகமான செயல்பாட்டுக்கோ இங்கே கேது வந்து ஒத்துக்க மாட்டார். ஏன்னா கேது எப்போவுமே சுருக்கம். ஆனால் என்ன அமைப்பு, அது கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டால், கெட்ட விஷயத்துன்னு ஒரு நல்ல விஷயம். எப்படி? அதாவது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு ஏதாவது அதல பாதாளத்தில் மாட்டிக்கிறாதுங்க. அப்போ சொத்து சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா 10ல் ராகுன்னு வருமானத்தை பெருக்கி விடுவார். அந்த வருமானம் பெருக பிறகு நமக்கு ஆசை வந்துடும். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ஆசை வந்துடும். இந்த ஆசை வந்து விபரீதமாக போயிடக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு தான். அப்போ அளவுடன் ஆசைப்படு, இருக்கிறத வச்சு கரெக்டாக போ அப்படிங்கிற அமைப்பு. புரியுதுங்களா? இதுதான் ரிஷபராசி. அப்போ இந்த காலகட்டத்தில் காசு வருது அப்படின்னு சொல்லி நம்ம வேறு மாதிரியாலாம் சிந்திக்கக்கூடாது. அப்படி சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்ம இறக்கத்துக்கு போயிடுவோம். பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியாது, இழப்பீடுகள் ஆயிரும். அகலக்கால வச்சு இழப்பீடுகள் ஆயிரும். அதனால் வந்து பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு நெகட்டிவான விஷயம். மற்றபடி வந்து உங்களுடைய பயணங்கள் அப்படிங்கிற சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி போக சுகங்கள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி இருக்கிற இடத்துக்கு பல நன்மைகளை வாரி வழங்குவார். இருக்கிற இடம் நல்ல சுபத்துவம் பெறும். பார்க்கின்ற இடங்களுக்கு தான் கொஞ்சம் பலனை மாற்றி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் ஒன்று இருக்குது. அப்போ பார்க்கின்ற இடம் அப்படிங்கிறது இங்கே 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக ராசியை தானே பார்ப்பார். அப்போ மறுபடியும் நெகட்டிவ் ஆயிருமா? நோ நோ நோ. இங்கே ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சனி பகவான் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் 3ஆம் பார்வையாக இந்த ரிஷபத்தை பார்ப்பது நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? அதை மாதிரி நல்ல விஷயம்தான். அவருடைய 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல பலனை வாரி வழங்குறதுக்காக காத்திருக்கின்றது. அப்போ அசையாத சொத்துக்களெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். அசையாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதுக்கான பணம் பொருள் செல்வாக்கியம்லாம் உண்டு. தேவைகள் பூர்த்தியாகும். கடன் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும். இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனவாக்கு செல்வம் அதிகரிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. அதன் மூலயமாக நம்மளுடைய உழைப்பு வருமானம் சிறப்பாக இருக்கும். அதுக்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய கடன் அப்படிங்கிற அமைப்பு தீரும். நோய் நொடி உபாதைகள் தீரும். இப்படியாக எண்ணற்ற விஷயங்களில் நம்ம வந்து பாசிட்டிவான பலாபலங்களை அடையிறதுக்காக காத்திருக்கிறோம். அதனால் 2வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற நிறைய பேர்களுக்கு வந்து கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி மூத்த கிரகம், புரியுதுங்களா? அவர் லாபத்தில். அப்போ என்ன அர்த்தம்? மாதிரி திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, இப்படி ஒரு மறுமணத்து வாய்ப்பதற்காக நம்ம வந்து ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரர்களாலும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக பலாபலன் உண்டு. இப்படி பல வழிகளிலும் வந்து ரிஷபராசி நண்பர்களுக்கு லாப நோக்கோடையே செயல்பட போகிறீங்க. அதனால் ஒரு 2.5 வருஷம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அவ்வளோதான். ஆனாலும் சுதாரிச்சுக்கிறணும், அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த 2.5 வருஷத்தில் சுதாரிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு கவலையே கிடையாது. பணம் பொருள் செல்வாயத்துக்கு பஞ்சம் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம சம்பாதிப்போம். அப்போ நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது இல்லையா? அதனால் வந்து சில நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரும். வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறதுக்கான பாருங்கள். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதுக்கு ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது கிடையாது. துரிதமாக செயல்பட்டு பணம் பொருள் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். எதுலேயுமே கவனமாக இருங்க. கண்டிப்பாக ஜெயிப்போம் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.